இந்த மதுவிலக்கு தற்போது இந்தியாவிலே 5 இடங்களில் தான் மதுவிலக்கு இருக்கிறது. ஆனால் நாட்டிற்கே முன்னோடியாக இருந்திருக்கிறது தமிழ்நாடு. ஆம் நேயர்களே, தமிழ்நாட்டில் மதுவிலக்கு இந்தியாவிலே முதலாக மதுவிலக்கு இருந்தது தமிழ்நாட்டிலே இருந்திருக்கிறது. பலருக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், தற்போது உள்ள ஜென்சிக்கு மதுவிலக்கு தமிழ்நாட்டினா என்று ஒரு ஆச்சரியக்குறிகளாக வந்து கொண்டிருக்கலாம் உங்களுக்கு. ஆனால் உண்மை நடந்திருக்கிறது. எப்போது, எங்கு இருந்தது, ஏன் அது விடை எடுக்கப்பட்டது, மது திருப்பியும் கொண்டு வரப்பட்டது, என்ன நடந்தது, உண்மை என்ன, வரலாறு என்ன, மதுவிலக்கு வரலாறு என்ன என்பது குறித்து நேரடியாக நம்முடைய பல தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக சத்தியம் டிவியின் பிக் ஃபோக்கஸில் நமது முதன்மை செய்தியாளர் பிரவீன் நேரலில் இணைகிறார். பிரவீன், இந்த மது விலக்கு எப்போது வந்தது, என்ன, தமிழ்நாட்டில் எப்போது இருந்தது, பிறகு ஏன் எடுக்கப்பட்டது என்று குறித்தான் சற்று விளக்கமாக சொல்ல முடியுமா? சண்முக சுந்தரம், ஒரு பெரிய சரித்திர வரலாற்றை மீண்டும் கொண்டு வர ஒரு நல்ல வாய்ப்பு தற்போதைய முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசுக்கு இருக்கின்றது. அதை அவர் செய்வாரா என்ற எதிர்பார்ப்பும் இருக்கின்றது. காரணம் என்னவென்றால், நீங்கள் கூறியது போலவே இந்தியாவிலேயே மதுவிலக்கை முதலாக கொண்டு வந்த மாநிலம் தமிழ்நாடு என்ற ஒரு மிகப்பெரிய பெருமை தமிழ்நாட்டுக்கு உள்ளது. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் மது விற்பனை தனியார் வசம் இருந்தது. அதற்கு பிறகு 1937ஆம் ஆண்டு சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக இருந்த ராஜாஜி முதல் முறையாக தமிழ்நாட்டில் மதுவிலக்கை கொண்டு வருகிறார். குறிப்பாக தற்போது கூட, அதாவது சேலம் ஆட்சியர் அலுவலக கட்டிடத்தில் இந்தியாவின் முதல் சேலம் மாவட்டத்தில் மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்ட கல்வெட்டு கூட பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருப்பது மிகப்பெரிய பெருமையான ஒன்றாக தான் இருக்கின்றது. அதற்கு பிறகு சுதந்திர இந்தியாவில் கடந்த 1948ஆம் ஆண்டுக்கு பிறகு தமிழக முதலமைச்சராக இருந்த ஓமந்தூரார் பூரண மதுவிலக்கை தமிழகத்தில் கொண்டு வந்தார். அந்த மதுவிலக்கு 23 ஆண்டுகள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இருந்தது. அதற்கு பிறகு எப்போது மாற்றம் ஏற்படுகிறது என்றால் திமுக ஆட்சியில்தான். அதாவது 1971ஆம் ஆண்டு மதுவிலக்கு அப்போது ரத்தானது. அதற்கு காரணம் நிதி நெருக்கடி என்றெல்லாம் சொல்லப்பட்டது. ராஜாஜி கடுமையாக கோபமடைந்தார். அப்போது கருணாநிதி அவரை அழைத்து சமாதானப்படுத்தினார், காரணம் விளக்கினார் என்பதெல்லாம் வரலாறு. அது மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய சுவாரஸ்யமான விடயம் என்னவென்றால், மதுவிலக்கை அமல்படுத்தும் மாநிலங்களுக்கு நஷ்ட ஈடாக நிதி உதவி வழங்கும் புதிய திட்டத்தை அப்போதைய காங்கிரஸ் மத்திய அரசு நிதி நெருக்கடியில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு உதவியாக இருக்கும் என்ற வகையில் கொண்டு வந்தது. நிதி நெருக்கடியில் இருந்த தமிழக அரசு தமிழகத்தில் மதுவிலக்கு அமலில் இருப்பதை காரணம் காட்டி மத்திய அரசிடம் நிதி உதவி கோரினார்கள். ஆனால் மத்திய அரசோ கைவிரித்து விட்டார்கள். காரணம் என்னவென்றால், புதியதாக மதுவிலக்கை அமல்படுத்தக்கூடிய மாநிலங்களுக்கு மட்டும்தான் இந்த நிதி உதவி, ஏற்கனவே அமலில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு கிடையாது என்று மத்திய அரசு சொன்ன காரணம் பேச்சு பொருளாக மாறியது. அப்போது முதலமைச்சராக இருந்த கருணாநிதி சொன்ன ஒரு விடயம், கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பு வலயத்திற்குள் கொளுத்தப்படாத கற்பூரமாக தமிழ்நாடு எத்தனை நாளைக்கு தான் தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று கூறி சட்டப்பேரவையில் இதை பேசினார். அதை பேசி மதுவிலக்கை ரத்து செய்தார். அப்போதுதான் மதுக்கடைகள் மீண்டும் வந்தது. அதற்கு பிறகு 1971 திமுக அரசு மதுக்கடைகளை கொண்டு வந்தாலும் கூட உடனடியாக 1974 மீண்டும் மதுவிலக்கு அமல்படுத்துகிறார் அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி. அதற்கு பிறகு அது 1980 வரை தொடர்கிறது. முதலில் கருணாநிதி தலைமையிலான அரசு கொண்டு வந்தாலும் கூட 74 அவர்களே மீண்டும் பூரண மதுவிலக்கு கொண்டு வந்து விட்டார்கள். 1980 வரை தொடர்கிறது பூரண மதுவிலக்கு. அதற்கு பிறகுதான் எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தபோது மதுவிலக்கை கொண்டு வருவேன் என்ற பிரச்சாரங்கள் வாக்குறுதி கொடுத்தார். அதன்படி 1977ஆம் ஆண்டு ஆட்சியை பிடித்த முதல் 4 ஆண்டுகள் அதை கடைபிடித்தார் எம்ஜிஆர். அதற்கு பிறகு கள்ளச்சாராயம் பெருகி விடுவதை தவிர்ப்பதற்காக 1981 தான் அதிகாரப்பூர்வமாக மதுக்கடைகளுக்கு அனுமதி வழங்குகிறார் எம்ஜிஆர். அதற்கு பிறகு சாராய் கடைகள் எல்லாம் ஏலமிடப்பட்டது. சாராய் உற்பத்தியில் தனியார் ஈடுபட்டார்கள். அப்போது மது தங்கு தடையின்றி ஓடிக்கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் 1980-83 காலகட்டத்தில் IMFL என்று சொல்லப்படக்கூடிய இந்தியன் மேட் ஃபாரின் லிக்விட் பெயரில் மது உற்பத்தி செய்யக்கூடிய உரிமையை தனியாருக்கு வழங்குகிறார் அப்போதைய முதலமைச்சர் எம்ஜிஆர். அதற்கு பிறகுதான் 1983 தான் டாஸ்மாக் என்பது உருவானது. முதல் முறையாக தமிழ்நாட்டில் டாஸ்மாக் உருவானது 1983 தான். அதாவது மாநிலத்துடைய மொத்த மது விற்பனையும் அரசின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார். மது தனியார் ஆலையில் தயாரிக்கப்படும், அரசு அதை கொள்முதல் செய்யும், பின் மீண்டும் அதை தனியார் கடைகளுக்கு ஏல முறையில் விற்கும். இதுதான் எம்ஜிஆர் கொண்டு வந்த முறை. இந்த முறை எம்ஜிஆர் ஆட்சி வரை இருந்தது. அதற்கு பிறகு அவர் இறந்த பின்னர் 1989 கருணாநிதி தலைமையிலான ஆட்சியை பிடித்த திமுக இதில் சில மாற்றங்களை கொண்டு வருகிறார்கள். அதாவது டாஸ்மாகை கலைத்துவிட்டு டாஸ்கோ என்ற அமைப்பை ஏற்படுத்துகிறார் அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி. அதாவது மது அரசை உற்பத்தி செய்து தனியார் கடைகளுக்கு விற்பனை செய்யும். ஆனால் கலப்பட சாராயத்தில் பெரிய எண்ணிக்கையில் உயிர் பலி ஏற்பட்டதால் அப்போது பல பிரச்சனையின் காரணமாக 1990 தான்
டாஸ்கோவை அரசு கைவிட்டு பின் மீண்டும் சாராயம் போன்ற நாட்டு சரக்குகளை அரசு அனுமதி கொடுக்கிறது. அப்போதுதான் அந்த மலிவு விலை சாராயம் என்ற பாக்கெட் கூட அப்போதுதான் முதலாக விற்பனை செய்யப்பட்டது. அதற்கு பிறகு மீண்டும் அதிமுக ஆட்சி வந்த பிறகு அப்போது முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா தலைமையில் 1991 தான் தேர்தல் வாக்குறுதியில் குறிப்பிட்டது போலவே இந்த பாக்கெட் சாராயத்தை அவர் தடை செய்கிறார். IMFL சரக்குகள் மட்டுமே தனியார் கடைகள் மூலம் விற்பனை செய்யப்பட்டது. அரசு மதுவை தயாரிப்பதும் கிடையாது, கொள்முதல் செய்வதும் கிடையாது. கடைகளை நடத்த அனுமதி மட்டும் ஏல அடிப்படையில் அரசு வழங்கும். இதற்கு மதுக்கடையில் நடத்தக்கூடிய ஏலம் எடுக்க தனியார் முதலாளிகள்லாம் மத்தியில் கடும் போட்டி இருந்தது. இதில் கட்சிக்காரர்களே பெருமளவில் பலனடைகிறார் என்ற குற்றச்சாட்டு. அதற்கு பிறகு 12 ஆண்டுகள் இதையே தான் தொடர்ந்தது. அதற்கு பிறகு ஒரு வழியாக தான் ஒரு புதிய வடிவம் பெறுகிறது 2003ஆம் ஆண்டில் தான். 2003இல் அதிமுக ஆட்சியில் டாஸ்மாக் மீண்டும் தொடங்கப்பட்டு தமிழ்நாடு முழுவதிலும் விடப்பட்டிருந்த தனியார் உரிமம் அப்போதான் முதலாக ரத்து செய்யப்படுகிறது. அதற்கு பிறகு முதலாக அரசே மதுவை கொள்முதல் செய்து நேரடியாக விற்பனை செய்தது 2003இல் தான் ஒரு இறுதி வடிவம் பெறுகிறது டாஸ்மாக். எம்ஜிஆர் காலத்தில் இருந்த முறையில் கொள்முதலுக்கும் நேரடி விற்பனைக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த லாப வேறுபாட்டை நீக்கி அரசுக்கு லாபத்தை பெருக்க டாஸ்மாகின் கீழ் 2003இல் 7000 கடைகள் திறக்கப்பட்டு அரசே மது விற்பனையை இன்று வரை செய்து வருகிறது. 2003இல் தான் ஒரு இறுதி வடிவம் கொண்டு வரப்பட்டு 7000 கடைகள் அரசு டாஸ்மாகின் கீழ் 7000 கடைகள் திறக்கப்பட்டு அது நடைமுறைக்கு வருகின்றது. அதற்கு பிறகு ஒவ்வொரு முறை ஆட்சி மாற்றம் ஏற்படும் போதெல்லாம் மதுக்கடைகளை மூடுகின்றோம், பூர்ண மதுவிலக்கு கொண்டு வருகின்றோம் என்றெல்லாம் சொல்லி மதுக்கடைகளை படிப்படியாக குறைத்து வந்தார்கள். அதற்கு பிறகுதான் தற்போதைய தமிழக வெற்றி கழக அரசு 717 மதுக்கடைகள் மூடப்பட்டு 2003இல் 7000 கடைகளாக இருந்த எண்ணிக்கை இன்று 4048 குறைந்திருக்கிறது. இது நாளை 0 மாறுமா என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. 1937 வரலாற்றை முதலமைச்சர் விஜய் மீண்டும் கொண்டு வருவாரா, ஒரு மாபெரும் சரித்திர வரலாற்றை படைப்பாரா முதலமைச்சர் விஜய் என்ற எதிர்பார்ப்பு மேலோங்கி இருக்கின்றது. தமிழக வெற்றி கழகம் என்ற TVK அரசுக்கு சத்தியம் தொலைக்காட்சியின் தமிழகம் வெள்ள கைகோர்ப்பும் என்ற TVK மூலமாக இது ஒரு கோரிக்கையாக நாம் வைக்கின்றோம். இதன் மூலமாக சண்முக சுந்தரம்.